ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸு ப்ளஸ் உங்களுடைய வாட்டர் பாட்டில் ரெண்டையுமே நான் வாட்ச் பண்ண போகிறேன். ஏற்கனவே வாட்ச் பண்ணி தான் இருக்கேன். இருந்தாலும் அதை பற்றிய வார்னிங் இன்னைக்கு வார்ன் பண்ண போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஷோ மீ யுவர் வாட்டர் பாட்டில் அண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஓ அமிர்தாமா, ஷோ மீ. குட் குட் குட். வாட்டர் பாட்டில் மதியம் கொண்டு வருவாங்க. ஓகே, குட் 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 குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு நான் குட் சொன்னேன், ஒரு சிலருக்கு நான் ஒன்றுமே சொல்லலை. என்ன ரீசன் தெரியுமா? டூ யூ நோ? இப்போ உனக்கு தன்ஷிகா குட் சொன்னேன். எதுக்குப்பா? கேட்ச் பண்ணிட்டீங்களா? அஞ்சனாக்கு குட் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? உங்களுக்கு குட் சொன்னா? ஏன்? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சில்வரில். உங்களுக்கு சொன்னா? நோ. உங்களுக்கு சொன்னா? ஏன்? சில்வர் பாட்டில். ஓகே. உங்களுக்கு சொன்னா? உங்களுக்கு சொன்னா? உங்களுக்கு சொன்னா? நோ. அமிர்தா அம்மாவுக்கு சொன்னா? நோ. ரிசா அம்மாவுக்கு சொன்னா? நோ. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இதுலேருந்து என்ன தெரியுது? கட்டாயம் நீங்கள் ஆல்வேஸ் யூ ஷுட் பிரிங் சில்வர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்ட் ஆல்சோ சில்வர் வாட்டர் பாட்டில். புரியுதா? இனிமேல் கட்டாயம் கொண்டு வருவீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரே நேரத்தில் ரெண்டையும் வாங்க முடியாது ஒரு சிலரால். நான் டைம் தரேன், ஒரு 10-15 நாள் கூட டைம் எடுத்துக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கட்டாயம் நீங்கள் என்ன சொன்ன? யூ மஸ்ட் பிரிங் சில்வர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்டு சில்வர் வாட்டர் பாட்டில். ஓகே அமிர்தா? ஓகே. ஏன் அப்படி கொண்டு வர சொல்கிறோம்? ஏன் பிளாஸ்டிக்? இதெல்லாம் என்னது? பிளாஸ்டிக் கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம்? பிளாஸ்டிக்கில் நீங்கள் ஒரு சிலர் ஹாட் வாட்டர் குடிப்போம் நம்ம. அப்போ அந்த ஹாட் வாட்டர் ஊற்றும் போது என்ன செய்யும்? அதில் மெல்ட் ஆகிடும் அந்த வாட்டர் பாட்டில் அதெல்லாம். சரியா? அப்போ மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக் என்ன செய்யும்? நம்ம உடம்புல போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சேர கடைசியில் ஒரு கட்டம் வரும்போது என்ன ஆயிரும்? கேன்சராக வந்துடும். கேன்சர் இப்போ ஒரு பெரிய உயிர்கொல்லி நோய் என்னன்னா கேன்சர் தான். 100க்கு 50 பேருக்கு நல்லா சொன்னால் வந்துடுது இப்போ கேன்சர். ஃபுட்டு ஒரு காரணம், பிளாஸ்டிக் ஒரு காரணம். சரியா? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே மருந்து தான். அதை கொஞ்சம் நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு இருந்தால் ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும் நம்ம ஹெல்த்து, இல்லையா? அதனால் நீங்கள் கட்டாயம் இனிமேல் என்ன செய்யணும்? பிளாஸ்டிக்கை முழுக்க அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 80% அவாய்ட் பண்ண பாருங்கள். ஒரு 20% நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கோம், வேறு வழி இல்லை. பருப்பு இதெல்லாம் என்ன, அரிசி இதெல்லாம் என்ன வருது? பிளாஸ்டிக் சாக்கில் தான் வருது, பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு கொடுக்குறாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியல இப்போ, இல்லையா? ஏதோ ஒரு 80% நம்ம என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஃபாலோ பண்ணுவீங்களாப்பா? ஒன்றுனா வாங்க. முதல்ல ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குங்க, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்க. ஒன்றும் இல்லை, சின்ன டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தால் கூட போதும் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு. ஓகேவா? வாட்டர் பாட்டில் ஸ்டீலில் கொண்டு வந்து வாங்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற பாருங்கள். அது இனிமேல் என்னன்னா 2 வாட்டர் பாட்டில் கொண்டு வரணும் நீங்கள். ஏன்னா சம்மர் வர ஆரம்பிச்சிருச்சு, வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்? 2 வாட்டர் பாட்டில் தண்ணி கொண்டு வரணும். சரியாப்பா? ஃபாலோ பண்ணுவீங்களா அமிர்தா? நீங்கள் லீவே ஃபாலோ பண்ணலை, ஃபாலோ பண்ணுவீங்களா? மேம் சொல்கிறது கேட்பீங்களா? வீட்டில் இருக்குன்னா நம்ம கொண்டு வரலாமே, ஏன் கொண்டு வர மாட்டீங்க? ஓகே, இனிமேல் ஃபாலோ பண்ணுவீங்களாப்பா? நெகிழியை தவிர்ப்போம். நெகிழினா என்னது? பிளாஸ்டிக். நெகிழியை தவிர்ப்போம். நெகிழியை தவிர்ப்போம். மன நெகிழ்ச்சியுடன் வாழ்வோம். மன மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நெகிழியை தவிர்ப்போம். மன மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஓகேவா? டன். கட்டாயம் ஃபாலோ பண்ணுவீங்களா? வெரி குட், தேங்க்யூ.